ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலா ஸ்ரீவாரி கோயில் கோபுரத்துக்கு முன்னாடி இப்போ இந்த வீடியோவில் பார்க்குற இடத்துக்கு அகிலாண்டம் அக்கண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷனோடு சேர்த்து திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸும் பார்க்கலாம். இங்கே இருக்கிற பெரிய விளக்கில் யாராச்சும் ஒருத்தர் விளக்கேற்றிட்டு தான் இருக்காங்க. ஒரு செகண்டுக்கும் யாராச்சும் ஒருத்தர் தேங்காய் உடச்சிக்கிட்டு தான் இருக்காங்க. நைட்டு கோயில் நட சாத்துறாங்க. ஏகாந்தம் சேவாக்கு அப்புறம் கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் செய்கிறாங்க. மற்றபடி ஃபுல்லாக யாராச்சும் ஒருத்தர் தீபம் ஏற்றுறது இல்லை தேங்காய் உடைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு செய்துட்டு தான் இருக்காங்க. குறிப்பாக நம்ம நடந்து வர்றோம் ஸ்ரீவாரிமெட்டு வழியாவோ அலிப்பிரிமெட்டு வழியாவோ அப்படின்னா ஸ்டார்டிங்லேயே கற்பூர தீபம் ஏற்றி வேண்டிக்கிறோம். சிலர் படிகளெல்லாம் கற்பூர தீபம் ஏற்றி ப்ரே பண்ணிக்கிட்டே வருவாங்க. கடைசியாக லாஸ்ட் படியில் கூட நம்ம கற்பூர தீபம் ஏற்றி ப்ரே பண்ணிட்டு வரோம். அதற்கப்புறம் அங்கேருந்து இங்கே வந்து அக்கண்டத்தில் தீபம் ஏற்றி தேங்காய் உடைக்கிறது தான் அந்த நடந்து வர்ற பாத யாத்திரையோட நிறைவு அப்படின்னாங்க. அண்டு கோயில் உள்ளே கூட நம்ம தேங்காய் உடைக்க முடியாது. ஸோ அதுக்காகவும் இங்கே தேங்காய் சிலர் உடைக்கிறாங்க. ஒரு தேங்காவும் நம்ம கோகோனட் கவுண்டரில் வாங்கிக்கலாம். 24 ஹவர்ஸும் ஓப்பனில் இருக்கும். இல்லை 108 தேங்காய் 1008 தேங்காய் மாதிரியான வேண்டுதல் இருந்தால் கூட நம்ம வாங்கிக்கலாம். 100 தேங்காய் இருக்கிற மூட்டையாக அங்கே வச்சுருப்பாங்க. இப்போ 108 தேங்காய் நமக்கு வேணும் அப்படின்னா 2200 பே பண்ண சொல்கிறாங்க கேஷாக. நம்ம அந்த சாக்கு பையை திருப்பி கொடுக்குறப்போ மீதி 40 ரூபா கொடுத்துட்றாங்க. தேங்காய் கொடுக்குறாங்க, கற்பூரம் கொடுக்குறாங்க. நம்ம கற்பூரம் தனியாக வாங்க வேண்டாம். ஸோ 20 ரூபா கொடுத்தாலே தேங்காய் கற்பூரம் செட்டாக தான் கொடுக்குறாங்க. அந்த கோகோனட் ஸ்டால் இது 24 ஹவர்ஸும் ஓப்பனில் இருக்கும். கோயில் கோபுரத்துக்கு முன்னாடி இருக்குது. இங்கே ஸ்ரீவாரி சேவா கூட கொடுப்பாங்க. வாலண்டரி சேவா 6 ஹவர்ஸ் ஷிஃப்ட் இருக்கும். ஸோ இங்கேயே நம்ம தேங்காய் வாங்கிக்கலாம். ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வரணும்னு கிடையாது. நம்ம வாங்கின தேங்காவை அந்த அக்கண்டத்தில் 2 மெட்டல் தேங்காய் உடைக்கிறது இருக்குது. 2 சைடும் இருக்குது. அங்கே போய் நம்ம உடைக்க அங்கே இருக்கிற ஸ்டாஃப் அந்த தேங்காவை கூடையில் கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது தேங்காய் உண்டியல் 2 இருக்குது. 2 சைட்லேயும் அந்த உண்டியலில் போட்டுறாங்க. ஒரு நாளைக்கு 2 தடவையோ 3 தடவையோ அதில் இருக்கிற தேங்காயெல்லாம் எடுத்து மூட்டையை கட்டி வெயிட்டு போட்டு அன்னப்பிரசாதத்துக்கு அனுப்புகிறாங்க. நம்ம காலையில் பொங்கல் உப்புமா கூடலாம் சாப்பிட்றப்போ தேங்காய் சட்னி கொடுக்குறாங்க. மத்தியானம் மீல்ஸாக அன்னப்பிரசாதம் கொடுக்குறப்போ கூட தேங்காய் தொகையெல்லாம் கொடுக்குறாங்க. அதுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க போல இருக்குது. ஒரு சிலர் தேங்காய் உடைச்சிட்டு பாதி தேங்காவை உண்டியில் போட்டுட்டு பாதி தேங்காவை சாப்பிட்றாங்க, இல்லை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. தரிசனத்துக்கு முன்னாடி உடைக்கணுமா இல்லை போயிட்டு வந்து உடைக்கணுமா அப்படின்ட்டு ஒருத்தரை கேட்டிருந்தாங்க யாரோ சப்ஸ்கிரைபர். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உடச்சிட்டு தான் நம்ம பொதுவாக கோயிலுக்கு போவோம் சாமியை பார்க்குறதுக்கு. அதனால் உடச்சிட்டு போகிறதே பெஸ்ட்டு. எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். இந்த இடத்துலேருந்து கோயில் கோபுரத்தை பார்க்குறதே ஒரு அழகு தான். சாயந்தர நேரத்தில் லைட்டிங்ஸாக இருக்கட்டும், குறிப்பாக இந்த மழை டைமில் அந்த பனி மூட்டத்தில் கோபுரத்தை பார்க்குறதா இருக்கட்டும், ரொம்ப ப்ளசண்ட்டாக பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கிட்ட ஒரு கொஞ்சம் படி இருக்கும். அந்த இடத்துல உட்காந்து அப்படியே அமைதியாக உட்காந்துருக்கிறது கூட. வேறு ஏதாவது உங்களுக்கு அக்கண்டம் பற்றின இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சாலும் நீங்களும் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்கேன். கீழ் திருப்பதியில் ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன், ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடி விஷ்ணு நிவாசம், பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், அலிப்பிரி பாலாஜி பஸ் ஸ்டாண்ட் கிட்டே இருக்கிற பூதேவி காம்ப்ளெக்ஸில் இன்றைக்கு 2:30 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி 18,000 கோட்டை ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. திவ்ய தர்ஷன் டோக்கன் பூதேவி காம்ப்ளெக்ஸில் தனி கவுண்டரில் கொடுக்குறாங்க. அது 2000 போல் கோட்டை ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்குறதுக்கு 8 மணி நேரம் தான் ஆறதா அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. டோக்கன் தர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்குறதுக்கு 3லேருந்து 4 மணி நேரமும், 300 ரூபாய் தர்ஷனம் வர்ச்சுவல் சேவா தர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்குறதுக்கு 2லேருந்து 3 மணி நேரம் ஆகலாம். கீழ் திருப்பதியில் மொதல் நாள் டோக்கன் கொடுக்குறாங்க. மறுநாள் தர்ஷனத்துக்கு ஆவரேஜாக மத்தியானம் 2 to 3 கவுண்டர் ஓப்பன் பண்ணுறாங்க. இப்போதைக்கு நடைபாதைகளை எந்த டோக்கனும் கொடுக்கறது கிடையாது. பௌர்ணமி கருட சேவை நவம்பர் 5ஆம் தேதி சாயந்தரம் இருக்கும்ட்டு டிடிடி ப்ரெஸ்ஸில் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. நவம்பர் 5ஆம் தேதி டிசம்பர் மாதத்துக்கு உண்டான ஸ்ரீவாரி சேவா புக்கிங் 11 மணிக்கும், வைகுண்ட ஏகாதசி ஸ்ரீவாரி சேவா புக்கிங் 12 மணிக்கும் ஓப்பன் பண்ணுறாங்க. நேற்று திருப்பதியில் சுவாமி தர்ஷனம் பார்த்த மொத்த பக்தர்களோட எண்ணிக்கை 84,442 பேர். உண்டியலில் சேர்ந்த காணிக்கை 3.51 கோடி ரூபாய். முடிக்காணிக்கை கொடுத்தவங்க
24,692 பேர். டிடிடிலேருந்து வேறு எந்த அப்டேட்ஸ் வந்தாலும் ஷேர் பண்ணுறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் டெய்லியும் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தோஷனை பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இதில் சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் போய் சேரும். நீங்கள் டோக்கன் வாங்குறீங்க, தர்ஷனத்துக்கு போகிறீங்கன்னா எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுங்கள். எங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.